நம்ம வீரா செமையா வந்து மாஸ் பண்றாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுத்தி இருக்கிற எல்லாரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. ஏன் கொழுந்தனாரே இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஃபோன் மூலியமா வர சொல்லியிருக்கீங்களே, பார்த்தீங்களா? ஹலோ மலர், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது யார் வந்து அனுப்பிச்சது? உங்க மூலியமா தானே அனுப்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது, மலர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அப்போன்னு பார்த்து நல்லா உத்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப, நிறுத்துங்க, இது முதல்ல மாறனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சா? பின்பக்கமாக தானே வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன், எப்படி இதை வந்து கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி பாட்டப்படுறாங்க. வீரா, உன் புருஷனோட கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ பொய் சொல்லக்கூடாதுமா. உன்னையே நம்பி இருக்கிற மலரை நீ ஏமாற்றக்கூடாதுல்ல. அக்கா, அவர் தான்க்கா, எனக்கு நல்லாவே தெரியும். என்னை விட உங்களுக்கு என் புருஷனை பற்றி நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏமாத்த நினைக்கிறீங்கக்கா, அதுதான் உண்மை அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, நான் ஏமாத்த நினைக்கிறேன். சரி, உன்னை பார்க்கணுன்னா பாயிண்ட்டு ஃபோன் அடித்து கூப்பிட்ருக்கலாமே, எதுக்காக டைப் பண்ணுறாரு சொல்லு. டைப் யார் பண்ணாலும் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர், கரெக்டு தான், யோசிக்க வேண்டிய மாதிரி தான் இருக்குது, யார் வேணாலும் டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதை நாங்கள் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் இப்போ தான் மாறனை பற்றி லைட்டாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி வீரா, ஃபோனை விடு, அது யார் வேணாலும் நீ சொல்கிற மாதிரியும் டைப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே மாறன் இருந்தானே, இங்கே இருக்கிற யார் வேணாலும் அதை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். ஆனால் எதிரே இருந்த பொண்ணுக்கு தெரியாதா அது யாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம புஷ்பா. இதை கேட்ட உடனே, கரெக்டு தான், நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் சொல்கிறேன்ல, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மாறனே கிடையாது. அது எப்படி எப்படி சொல்ல முடியும்? கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கா. இவ சொல்கிற விஷயத்த நம்மளால் அப்படியெல்லாம் நம்பாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, மாறா, வாயை திறந்து கூட பேச மாட்டேல்ல, நான் என்ன பண்ணுறது? நானான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு வாட்டியும் பணிஞ்செல்லாம் வந்து பேச முடியாதுல்ல அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாரு நம்ம மாறன். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அமைதியாரு. மலர், அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நடித்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் என்னால் புரிய வைக்க முடியும். திருப்பியும் அதே ரூமுக்கு போகிறாங்க. செம மாதம் வந்து பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். யாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன இவ பெரிய அதிகாரின்னு பார்த்தா எல்லாத்தையும் போய் நிரூபிச்சிருவாளோ. நீ ஃபஸ்ட்டு எப்படி நின்ன, ஒரு விஷயத்தையும் மாற்றாமல் அப்படியே நடிச்சு காட்டு. அக்கா, எதுக்குக்கா? நீங்கள் வேணும்னா நம்புங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் வேணான்னு சொல்லிடுறேன். இல்லை மலர், எனக்காக எதுவும் சொல்ல வேணாம். நீ ஏமாந்து போகக்கூடாது, எனக்கு தெரியும். அதுக்காக தான் உன்னை நடிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் நான் இப்படி பின்பக்கமாக திரும்பி நின்னேன். அவர் என்ன பண்ணார்? சத்தம் போடாமல் சைலண்ட்டாக வந்தாங்க. வந்துட்டு, நீ தான் எனக்கு எல்லாமே, வேறு என்னென்னலாம் சொன்னாங்க, லவ் வசனம் ஏகப்பட்டது வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இது எல்லாம் ராணியோட அசிஸ்டண்ட் தான் உள்ளே வந்து அவ்வளோ வசனத்தையும் வந்து சொன்னது. அந்த பக்கம் திரும்பியிருக்காங்க போல இருக்கு. சரிம்மா, இவ்வளோ பேசினியே, முகத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்தேன். என்ன சொல்கிற? நீ பார்த்தியா? நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தேங்கிறா, நீ என்ன அவளை மாற்றி சொல்ல வைக்கிறியா? நான் அப்படியெல்லாம் கேட்கல, நல்லா யோசிச்சுப்பாரு. நீ கண்டிப்பாக அவனை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க பின்பக்கமாக தான் திரும்பி நின்றுருப்பாங்க. நல்லா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் பார்க்கும்போது அவங்க அந்த பக்கம்தான் திரும்பி நின்னாங்க. எப்படி இங்கே மாறன் இவ்வளோ ஹைட்டில் இப்படி இருந்தாப்புல. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? உன் முகத்தை பார்க்க எனக்கு கூச்சமாக இருக்குது. நான் பேசும்போது அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு, அவர் பேசும்போது நான் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். அதனால் எப்படிக்கா இல்லைன்னு அர்த்தமாகும்? சரி, இல்லைன்னு நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்கள் இதை நம்புறீங்களா? வீட்டில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வேண்டிய விஷயந்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமாம்மா, உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பொறுமையாக நிதானமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் பேசுகிற விதமே வேறு அப்படின்னு அதிரடியாக வந்து பேசிட்டு கேஷுவலாக வந்து, சரி அடுத்தது 2 பேரும்
இவ்வளோ முத்தம் கொடுக்குற மாதிரி போனீங்க. இந்த விஷயத்தில் ஃபோட்டோ எடுத்தது யார்? அந்த நேரம்னு பார்த்து என்ன அவரே வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டினாரா? நிச்சயம் இது யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு செஞ்ச சதி வேலை. அவர் அவளை கிட்டக்கு வந்தப்ப உன் கண்ணை அவர் தானே மூட சொல்லியிருப்பார். ஆமாங்க்கா, நீங்கள் சொன்னபடி அவர் தான் மூட சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் கிட்டக்க வந்தார். அதுவும் முத்தம் கொடுப்பாருன்னு நான் எதிரே பார்க்கல. கண்டிப்பாக இது மாறனே கிடையாது. இது திட்டமிட்ட சதி. நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு அந்த பக்கம் திரும்பும்போது மாறன் போல் யாரோ ஒருத்தர் இங்கே வந்து நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ரொமான்டிக்காக வந்து பேசியிருக்காங்க. திரும்பும்போது அந்த பையன் இந்த பக்கம் திரும்பியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ கண்ணை மூடு, நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்கலாம் மாதிரி வந்திருக்காங்க. இதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மாறன் மேலே இது போல் வந்து சுமத்தியிருக்காங்கன்னு சூப்பராக தீரி எழுதி முடிச்சிட்டாங்க. நீ பெரிய உத்தியோகத்தில் வேலை பார்க்குறதான், அதனால் இது எல்லாம் நீ ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருப்ப, ஈஸியாக வந்து சமாளிச்சிட்ட. ஆனால் எங்களால் இதெல்லாம் நம்ப முடியாது. அப்படியா? சரி, நம்ப முடியாது. நான் ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் வந்து சொல்லி உடச்சிருப்பேன். அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குது? ஒன்றும் புரியல. மாமா நீங்கள் பாருங்கன்னு சொல்லும்போது, என்னம்மா அதை எப்படிம்மா வந்து ஜூம் பண்ணி பார்க்குறது? எனக்கு பிடிக்கல. மாறனோட கன்னத்தை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறாங்க. எதுவும் வித்தியாசம் தெரியுதா? எங்களால் இப்போதைக்கு யோசிக்க முடியல. மாறன் கன்னத்தில் பாருங்கள் மச்சம் இருக்குது. இங்கே எங்கே மச்சம் இருக்குது? அதெல்லாம் இல்லவே இல்லையே. மாறன் சிவப்பாக இருப்பாப்புல. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் இதே போல் ஃபோட்டோ எடுத்து காட்டுட்டா? டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை திருப்பியும் அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தானே ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே ஆங்கிளில் வச்சு நம்ம வீரா திருப்பியும் வந்து கிளிக் பண்ணுறாங்க. பண்ணோன்னே 2 ஃபோட்டோவும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க. மாறன் வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக வந்து இருக்காப்புல. அந்த ஃபோட்டோவில் வந்து இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மச்சம்லேருந்து எல்லாம் தெளிவாக தெரியுது. நம்ம புஷ்பா எடுத்த ஃபோட்டோவில் மச்சம் இல்லை. பார்த்தீங்களா மாமா? இந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும். இப்போ சொல்லுங்கள், இது மாறனா? இல்லைம்மா, கண்டிப்பாக இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கங்க மாமா, நம்மளை சுற்றி என்னென்னமோ நடக்கும். எப்போதும் பொறுமையாக இருக்கிற நீங்களே இப்படியெல்லாம் வந்து பண்ணால் எனக்கு இன்னமும் சொல்கிறேன், சத்தியமாக அவரை பிடிக்காது தான். ஆனால் அதுக்குன்னு தப்பாக எதுவும் சொன்னால் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, அப்போனா உன்னை யாரும் நம்ப வைக்கிறதுக்காக ஏமாத்துறதுக்காக இது போல் நடந்திருக்காங்க. டேய், எங்கடா உன் ஃபோனை கீழே வச்ச? நான் சார்ஜ் போடுறதுக்காக வச்சேன், பார்த்துக்கங்க. சார்ஜ் போடுறதுக்காக வச்சான். இதை எடுத்திருக்காங்க. இதுதான் தேரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செம்மையாக வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. மாறன் எதுவுமே சொல்லாமல், யாருமே எப்போதும் போல் என்னென்னமோ நினச்சிட்டிங்க. சரி, இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ராமச்சந்திரன் தான் மனசுடைஞ்சு போயிட்டாங்க. நம்ம கூட எதுவும் பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அமைதியாக நிற்கிறாங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பேசணுன்னா அவனோட பொண்டாட்டி வந்து நிற்பா. அதுவும் இந்த மாதிரி சமாச்சாரத்தில் அவன் எப்படின்னு எனக்கு தெரியும், சரிங்களா? தேவையில்லாமல் மாற்றி பேசுகிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு தெரிகிறது ஒன்றே ஒன்று தான், அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தது யார்? இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது புதுசாக வந்திருக்கிறவங்க தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்குறாங்க. நம்ம வீரா ஆடி போயிட்டாங்க. நான் இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து பேசினேன். அதை விட்டுட்டு என்ன நான் தான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஏன் மேலே போடுறீங்க? கொஞ்சம் விட்டா நான் தான் இது எல்லாம் படம் பிடிச்சேன்னு சொல்லுவோம் போல இருக்கே. பின்ன இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை, சரிங்களா? இவ்வளோ தூரம் தெரிஞ்சவளுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற லாபம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும்.